Dear students, இன்னையோட வீடியோவில் 9th standard science unit 4 electric charge and electric current இந்த லெசனை பற்றி தான் நாம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். லிசன். Like mass and length, electric charge also is a fundamental property of all matter. மேட்டர் அப்படின்றது ஒரு பருப்பொருள், ஓகேவா? மாஸ் லென்த்தை போல் எலக்ட்ரிக் சார்ஜும் ஒரு மேட்டரோட ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. We know that matter is made up of atoms and molecules. நமக்கு தெரியும் ஒரு மேட்டர் கண்டிப்பாக atoms and moleculesஆல தான் மேடப் ஆகிருக்கும், உருவாகி இருக்கும் இல்லையா? ஸோ atoms have particles like electrons, protons and neutrons. ஒரு மேட்டர் atoms and moleculesஆல தான் உருவாகி இருக்கும். இந்த ஆட்டம் எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பார்ட்டிக்கலை தாங்கிட்ட வச்சுட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், protons and neutrons. By nature, electrons and protons have negatively and positive charge respectively and neutrons do not have charge. ஸோ ஆட்டம் வச்சுட்ருக்க அந்த 3 பேசிக் பார்ட்டிக்கல்லையுமே அதுக்கு என்னென்ன சார்ஜ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரான் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கலாகவும், புரோட்டான் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கலாகவும், நியூட்ரான் அப்படின்றது நோ சார்ஜ், நியூட்ரலான ஒரு சார்ஜையும் தங்கிட்ட வச்சுட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ அதர்வைஸ் ஃப்ளோயிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அதோட ஃப்ளோயிங்னஸ் தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ் அப்படின்னா மின்னூட்டம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா மின்னோட்டம். எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் தி மாடர்ன் டைம்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது இந்த நவீன காலகட்டத்தில் ஒரு முக்கியமான எனர்ஜி, ஒரு ஆற்றலாக தேவைப்படுது. இன் திஸ் லெசன் we will study about electric charge, electric current, electric circuit diagram and the effects of electric current. இந்த லெசனில் எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்கியூட் எப்படி ட்ரா பண்ணுறது, அதில் இருக்கிற சிம்பிள்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதோட டயக்ராம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நவ் ஒரு ட்ராயிங்கை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லிசன். ஸோ இது வந்து ஆட்டமோட இன்சைட் ஸ்ட்ரக்சர். இது என்ன, ஆட்டமோட இன்சைட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து சென்டரில் நியூக்ளியஸ், ஆட்டமோட சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருப்பாங்க. ஸோ இந்த நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ atom consists of 3 basic particles. First one proton, it is positively charged particle. Second one electrons, it is negatively charged particle. Third one neutrons, இதுக்கு வந்து சார்ஜே கிடையாது, நியூட்ரல், நோ சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பேசிக் பார்ட்டிகல்ஸுமே ஆட்டமில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இன் சென்டர் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆட்டமோட சென்டரில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்த இந்த இடத்த நியூக்ளியஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், நியூக்ளியஸ். தமிழில் அணுவோட உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியஸை சுற்றி எப்போவுமே எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ லைக் நம்மளோட சோலாரை சுற்றி மற்ற பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகிற மாதிரி தான் ஆட்டம்குள்ளே இருக்கிற இந்த 3 பேசிக் பார்ட்டிகளுமே உள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ சன்னை போல் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதை சுற்றி மற்ற பிளானட்ஸ் மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸாக ரிவால்வ் ஆகுது. ஸோ எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூட்ரானுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஓகேங்களா? இன்சைட் ஈச் ஆட்டம் there is a nucleus with positively charged protons and chargeless neutrons and negatively charged electrons orbiting the nucleus. இப்போ நம்ம பார்த்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம், சென்டரில் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் கான்சென்ட்ரேட் ஆகிருந்தது, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருந்தது. யூஸ்வலி தேர் ஆர் as many electrons as there are protons and the atoms themselves are neutral. ஸோ ஒவ்வொரு ஆட்டம்லேயுமே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். இன் ஜென்ரல் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்ஸ் எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்.
இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த ஆட்டம் வந்து நியூட்ரல் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், if an electron is removed from the atom, ஸோ ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா then the atom becomes positively charged. ஸோ ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணினோம் அப்படின்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக மாறிடும். then it is called a positive ion. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லலாம். if an electron is added in excess to an atom, then the atom is negatively charged. ஸோ இன்னொரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் இந்த given ஆட்டம்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும்போது அது வந்து சார்ஜ் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குது, கெயின் பண்ணிக்குது. ஸோ கெயின் பண்ணும்போது அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நவ் அதை டயக்ராமேட்டிக்கலாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். லிசன், இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது சென்டரில் ஓகேங்களா. ஸோ நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். இவங்களுக்கு சுற்றி அவங்களுக்கான ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க நியூக்ளியஸை சுற்றி ஓகேவா. ஸோ இங்கே பிளேஸாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆச்சு இன்னொரு ஆட்டம்க்கோ இல்லை பக்கத்துலேயே போகுது, மூவ் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் இந்த கிவன் ஆட்டம்லேருந்து வெளியே போயிடுது. ஸோ அப்போ லாஸ் ஆகுது. ஸோ அப்போது எலக்ட்ரான் ரிமூவ்டு ஃப்ரம் தி ஆட்டம் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆர் பாசிட்டிவ் அயான் ஆர் கேட்டயான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் சேம் டயக்ராம். ஸோ இதே போல் நியூக்ளியஸ் சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுறாங்க, ரிவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டம்ல இருந்து இந்த ஆட்டம்க்கு மூவ் ஆகுது ஓகேவா. தட் மீன்ஸ் இந்த கிவன் ஆட்டம் என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது ஓகேவா. ஸோ கெயின் பண்ணும்போது இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக மாறிடும் ஆர் ஆனயானாக மாறிடும். ஸோ electron is added in excess to an atom, then the atom is negatively charged particle. Okay, so now next paragraph பாருங்க. When you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract small pieces of paper, is it not? ஒரு கோம்பை வச்சு உங்களோட ஹேரை நீங்கள் நல்லா விகரஸாக கோம் பண்ணுறீங்க. ஸோ அப்படி கோம் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட ஹேரில் இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா காம்போட எட்ஜுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களோட ஹேர் வந்து எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும், அந்த கோம்ப் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். ஸோ வென் யூ ரப் த காம்ப் விகரஸ்லி, எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேர் லீவ் அண்ட் அக்குமுலேட் ஆன் த எட்ஜ் ஆஃப் தி காம்ப். ஸோ நீங்கள் வரும்போது அந்த முடியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களோட சீப்போட முனைக்கு வந்து நகர்ந்துடும் ஓகேவா. ஸோ யுவர் ஹேர் இஸ் நவ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. நம்மளோட ஹேரை எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக மாறிடும். அண்ட் எலக்ட்ரானை காம் வந்து கெயின் பண்ணதுனால அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. லைக் வெஜிடபிள்ஸ், அதை கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம், வால்யூம்ஸை லிட்டர்ஸில் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. அதே போல் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றதும் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அப்போ இதையுமே நம்ம மெஷர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். ஸோ வெஜிடபிள்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ் எப்படி கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோமோ அதே போல் எலக்ட்ரிக் சார்ஜை கூலும் அப்படின்ற ஒரு யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். இந்த கூலுமை கேபிட்டல் லெட்டர் சியால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. தி சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் நியூமரிக்கலி எ வெரி டைனி வேல்யூ. நம்ம பார்த்தோம் ஒரு ஆட்டமோட சென்டரில் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதை சுற்றி யார் இருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ரெப்ரசன்டட் ஆஸ் இ. எலக்ட்ரானோட சார்ஜை ஈன்ற ஒரு லெட்டரால் என்ன பண்ணுறாங்க, ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஓகேவா. is the fundamental unit with a charge equal to 1.6 into 10 power minus 19 coulomb. ஸோ ஒரு ஈயோட வேல்யூ, தட் மீன்ஸ் ஒன் எலக்ட்ரானோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 19 கூலம்க்கு ஈக்குவலாக இருக்கும். This indicates that any charge q has to be an integral multiple n of this fundamental unit of electron charge. இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜாக இருந்தாலும் அதோட ஃபண்டமெண்டல் சார்ஜோட இன்டெக்ரல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஓகேவா. ஸோ லிசன், சார்ஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா q is equal to ne ஓகேவா. ஸோ க்யூன்றது கூலும் சார்ஜ், அது க்யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். என்னன்றது ஹோல் நம்பர், ஈன்றது
நமக்கு தெரிஞ்ச எலக்ட்ரானோட வேல்யூ. ஸோ இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு உங்களோட புக் பேக்கில் ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. Listen here. Problem 1. How many electrons will be there in 1 coulomb of charge? 1 coulomb of chargeல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரானோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻−19 கூலும் இல்லையா? ஸோ சார்ஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? Q = NE or N = Q/E. மேத்தமெட்டிக்கலி நம்ம வந்து இப்போ ஹோல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ N = Q/E. E வந்து இந்த சைட் போகும்போது டிவைடில் போயிடும். ஸோ இப்போது N = Q/E அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். N = Q மீன்ஸ் நம்பர் ஆஃப் கூலும்ஸ். இங்கே ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் வில் பி தேர் இன் 1 கூலும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் கூலும்ஸ் எவ்வளோ? 1 டிவைடட் பை ஈயோட வேல்யூ என்ன? 1.6 × 10⁻−19. ஸோ 1 டிவைடட் பை 1.6 × 10⁻−19. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே மேலே இன்டூ 10⁻−1 இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ -1 இங்கே இருக்குது. ஸோ -19 மேலே போகும்போது +19 மாறும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25 × 10⁻+18. இதுதான் வந்து 1 கூலும் சார்ஜில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். லிசன். Practically we have μc microcoulomb, nc nanocoulomb and pc picocoulomb as units of electric charge. நடைமுறையில் very small amount of coulomb charge இந்த basic units எல்லாம் வச்சு மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த picocoulomb, microcoulomb, nanocoulomb இது எல்லாமே units of electric charge மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட்ஸ். ஸோ 1 மைக்ரோகூலுமோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻−6c. 1 நானோகூலுமோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻−9c. and 1 picocoulomb வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻−12c. ஓகேங்களா? எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் அடிட்டிவ் இன் நேச்சர். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது ஒரு சிஸ்டமோட ஃபுல் சார்ஜையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ. ஸோ அதனால தான் சார்ஜஸ் அடிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த சார்ஜஸ் லொக்கேட்டட் இன் த சிஸ்டம். ஸோ சிஸ்டம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம எடுத்துக்கிற அந்த கிவன் கண்டக்டிங் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் வயரை நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இந்த ரெண்டு சார்ஜுமே ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமோட ஹோல் சார்ஜ். ஓகேங்களா? அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் let us say that your system has 2 charges. ஒரு சிஸ்டம் அப்படின்றது 2 சார்ஜை வச்சுட்ருக்கோம். ஸோ அது ஒரு 5 கூலும் சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் -2 கூலும் சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. தென் த டோட்டல் இப்போ இதோட ஹோல் சார்ஜ் எவ்வளோ நம்ம சொல்லுவோம், இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ இல்லையா? ஸோ +5c +-2c. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறிடும். 5லேருந்து 2 போச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 3. பிக் நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ +3cன்றது தான் அந்த கிவன் சிஸ்டமோட ஹோல் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இன் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.